பின் ஆகுற மாதிரி கொஞ்சம் விக்கெட் ஸ்லோ ஆச்சுன்னா யூசி அண்ட் ஆஷ் அடிக்க சான்ஸே கிடையாது. சஹல் கடைசி 5 மேட்ச் செம அடி வாங்கியிருக்காரு. ஐ டோன்ட் வாண்ட் டு பிரிங் அப் அவர் தி எப்ப நம்பர்ஸ். வேர்ல்ட் கப் டீம் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்பத்துல இருந்து அடி தான் வாங்குறாரு. குல்தீப் அண்ட் அக்சர் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ, இந்த சைட் பட்டிடார் வந்துட்டு சூப்பரா ஸ்பின்னர்ஸ் ஆடுறாரு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு அனதர் வீடியோ. சூப்பர் சண்டேல 2 காரசாரமான ஒரு மேட்சஸ் இருக்கு, லைன் அப்பா இருக்கு. காரசாரமான மேட்ச்னால எங்களுக்கும் காரசாரமான ஒரு பேசுறதுக்கு ஆட்கள் தேவை அப்படின்ட்டு பி-டாக் வெல்கம் பேக் டு த சேனல். கவ் அகைன் ஆப்வியஸ்லி நீங்க எப்பயுமே இருந்திருக்கீங்க. இன்னைக்கு புது அடிஷனா யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட நல்ல நண்பர் ஆதிஸ்வர், who is also consultant scout of Delhi Capitals and director of cricket St. Kitts CPL teamல CPL one of the teamsல அவர்தான் இன்சார்ஜா இருக்கிறாரு. வெல்கம் டு த சேனல் ஆதி. Thanks Yomi, it's an honor to be here. I've been watching your shows and it's a pleasure to be here. Absolutely. Delhi Capitals later on வரலாம், ஏன்னா அவங்களோட மேட்ச் செகண்ட் தான், ஈவினிங் தான். பட் டே கேம் சிஎஸ்கே ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல போய் மாட்டிருக்காங்க. போன மேட்ச் அகெயின்ஸ்ட் ஜிடி ஒரு சரியான ஒரு சரிவு. ஸோ நெக்ஸ்ட் 2 கேமும் பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்ட் வின் கேம் சினாரியோல இருக்காங்க. வாட் டிட் யூ திங்க் ஆஃப் த லாஸ்ட் கேம் பர்ஃபார்மன்ஸ்? இப்ப ரொம்ப சிம்பிள். இப்போ இது ராக்கெட் சயின்ஸ் எதுவும் கிடையாது. we have been reflecting on this. இப்ப நீங்க ஒரு ஜென்டில்மேனை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க ஷோக்கு. அவரையும் எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். 19 வயசுல இருந்தே அவர் இன்புட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு அந்த சின்ன வயசுல ஐபிஎல் டீம்ஸுக்கு. இஸ் ரெகார்டட் as ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் வாட் he does. அவரோட டீமை பத்தி சொல்றேன், டெல்லி கேபிட்டல்ஸ். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், இந்த ஐபிஎல் முன்னாடி ஐ டிடன்ட் கிவ் them any chance at all to get to playoffs. இப்ப லூசிங் வார்னர், லூசிங் மிச் மார்ஷ், இப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. They can control things of their own. 2 மேட்ச் ஜெயிச்சா உள்ள போயிடுவாங்கன்னா they found their combination. இப்ப சென்னை மாதிரி ஒரு டீம், ப்ரூவன் சாம்பியன்ஸ். மும்பை why they are struggling? 10 மேட்ச் முடிஞ்சிருக்கு, உங்களுக்கு காம்பினேஷன் என்னன்னு தெரியல. உங்களோட ஸ்ட்ரென்த் அந்த ஸ்பின் சோக்கா, அதை பத்தி நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் for you to try and accommodate out of form ரஹானே, you are demoting a guy like Utraj Gaikwad who's running for the orange cap to number 3 for no reasons. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஐம் சீயிங் சிஎஸ்கே பீங் ஸ்ட்ராட்டஜிக்கலி வெரி வெரி ஆர்டினரி. அந்த அகமதாபாத்ல பாத்தீங்கன்னா, பர்டிகுலர்லி இந்த நைட் மேட்சஸ்ல ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல சீமர்ஸுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். The only time where you can make a dent as far as bowling unit is concerned is the first 6 overs. The first 6 overs, Sai Sudarshan is a super player of spin. No one can deny that. Shubman Gill is a super player of spin. There is absolutely no logic in opening the bowling with Mitchell Santner. Point number 1. So, இப்ப difference பாருங்க, அவங்க 5 power playல 58 for no loss. If you see CSK, they're reeling at 10 for 3 and ended up with 43 for 3. In spite of that, they made a fist out of it to get closer to 200. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, yes, first over Santner went for 14 runs. So that is fine. இறங்கி ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு 6 அடிச்சாரு. You have to trust your spinners. எனக்கு அந்த லாஜிக்கே புரியல. 4 ஓவர் போட்டாங்க ஸ்பின்னர்ஸ். சாண்ட்னரை கொண்டு வரும்போது both the batsmen are well settled. 14வது ஓவர் சாண்ட்னர் வராரு. both the batsmen are sighting the ball like a football. அப்ப நீங்க சாண்ட்னரை கொண்டு வரீங்க. ஜடேஜாவும் 2 ஓவர்ல 29 ரன். திங்ஸ் didn't go well. இதே அவங்க என்ன பண்ணான்னு பாருங்க. the way they used மொயின் அலி ஒரு 3 6 அடிச்சாரு இவரை நூர் அஹமத். Still they trusted in Rashid Khan to bring him back on over number 18. இப்ப இன்னொன்னு பாருங்க, இப்போ டு சம்மரைஸ் இட், இப்ப சிஎஸ்கேல ஸ்ட்ரைக் ரேட்னு பாத்தீங்கன்னா, விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டினா, there is only one guy who is picking up wickets right now in the playing 11, that is Tushar Deshpande on regular intervals. இப்போ முஸ்தபிசர் ரஹ்மான் விக்கெட் எடுத்திருக்காரு, டீசன்ட் ஸ்ட்ரைக் ரேட் அவுட் ஆஃப் த டூர்னமெண்ட். சேம் இஸ் த கேஸ் ஆஃப் மதீஷா பத்திரானாங்கும் போது, நேத்து ஷார்துல் தாக்கூர் இஸ் கமிங் அட் நம்பர் 9, நம்பர் 10ங்கும் போது, there is no need for you to strengthen your batting. You need to strengthen your bowling, and unfortunately if you see that bowling unit ஒரு டீத்தே இல்லாத ஒரு bowling attack இருக்குங்கும் போது, they have to change their combination because it's not going to be easy playing Royals at home. I think டீத்தே இல்லைங்கிறது கொஞ்சம், ஏன்னா போன மேட்ச் தான் அகேன்ஸ்ட் பஞ்சாப் டீசெண்டா பண்ணாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப்
டீத்துன்னு சொல்லும் போது தேவையே இல்லாம ஒரு ரிச்சர்ட் கிளீசனை டிராப் பண்ணாங்க. ஏன் டிராப் பண்ணாங்கன்னு தெரியல. நீ சொன்ன மாதிரி பிராஷ் அவங்க பண்ண சேஞ்சஸ் எல்லாமே வந்து இட் வாஸ் எனக்கு எனக்கு இந்த ஒரு தியரி எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒண்ணு வந்து யூஆர் ஸ்டிக்கிங் டு ஓகே, ஒரு விஷயம் நல்லா போகுது, நான் எதுவுமே மாத்த மாட்டேன், அதுக்கு ஏத்தபடி நான் போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம், விச் ஐ எம் நாட் ஓகே வித். பட் சிஎஸ்கே அதுல பிலீவ் பண்றாங்க. அப்படி அந்த ஒரு தியரியில வந்தா கூட எதுக்கு ரிச்சர்ட் கிளீசனை வந்து டிராப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு கேள்வி இருந்தது. பட் நெவர்தலெஸ் அந்த ஒரு மேட்ச் முடிஞ்சிருச்சு. மூவிங் ஃபார்வர்ட், கமிங் டு கவ் அகைன் ஆர்ஆர் வந்து ஹோம்ல வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க சிஎஸ்கே. I would say dimension wise very similar to Savai Mansingh Stadium, so they will feel at home. One. ரெண்டாவது சிஎஸ்கேக்கு வந்து சேலஞ்ச் இருக்கு. they have to turn up literally 1.5 days வந்து ஒரு டே கேம் ஆடணும். whereas ராஜஸ்தானுக்கு வந்து they have I think 2 நாள் முன்னாடியே வந்துட்டாங்க சென்னைக்கு, and they have been pretty much here. so அது அவங்களுக்கு ஃபேவரா போகுது. probably what is in favor of CSK is அந்த டியூ ஃபேக்டர் இருக்காதுப்பா. பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் உனக்கு ஞாபகம் இருக்கும், டே கேம் ஆடினாங்க, டியூ ஃபேக்டர் இல்ல, they played a complete game. so இது அவங்களுக்கு சாதகமா அமையுமா, இல்லாட்டி ஆர்ஆர் ஸ்டில் த ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் பா, ரொம்ப கஷ்டம்பா அப்படின்ட்டு நீ ஃபீல் பண்றியா? கோயிங் இன் டு த கேம் ஆர்ஆர் ஸ்ட்ராங்கர் டீம் தான், அதுல டவுட்டே வேணாம். ஏன்னா சிஎஸ்கே நாட் ஜஸ்ட் அபவுட் த டைம் தே ஆர் பிளேயிங், ரெண்டு மேட்சுமே அவங்களோட ஏஜ் ஃபேக்டர் நீ பாரு. சிஎஸ்கே ஆஸ் எ டீமே வந்து ஒரு சார்ட் ஆஃப் அன் ஓல்டர் சைட், ஃபீல்டிங்ல நிறைய பேர் ஒலிக்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ ஃபார் தெம் டு ரிகவர் அண்ட் பிளே இன் சென்னை ஹீட் ஒரு டே கேம் ஆடுறதுங்கிறது, இப்போ ஒரு ரெண்டு பேர் ஒரு பார்ட்னர்ஷிப் போகுதுன்னா இட்ஸ் கோயிங் டு ஷோ இன் தேர் ஃபீல்டிங். நிறைய டூஸ் போகும், நேற்று பார்த்தோம் கேட்ச் ட்ராப் ஆச்சு, அந்த மாதிரி கேட்சஸ் ட்ராப் ஆகும், அப்போ ஷோல்டர் டிப் ஆகும். ஸோ அப்படிதான் அந்த எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகும். அதே ஆன் தி அதர் ஹேண்ட் இஃப் தே ஸ்டார்ட் வெல் தி எனர்ஜிஸ் வில் ஸ்ப்ரெட். ஸோ அந்த விதத்தில் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சிஎஸ்கே டு ஸ்டார்ட் த கேம் வெரி வெல். அந்த ஸ்டார்ட் நல்லா கிடைக்கணுங்கிறதுக்காக தான் ஐ ஃபீல் அந்த பீடாக் சொன்ன மாதிரி போலிங் காம்பினேஷன் கரெக்டாக வைக்கணும், or batting openingல கரெக்டா வைக்கணும். In a T20 game the start is very very important, especially a game where you are eyeing for a win to qualify for the playoffs ங்கும்போது well begun is half done மாதிரி I feel start is very important. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். பட் கமிங் டு ஆதி, எனக்கு ஒரு தேர்ட் ஐ பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு வேணும் ஆதி, இன் டர்ம்ஸ் ஆஃப் போத் ஆர்ஆர் அண்ட் சிஎஸ்கே. ஓகேயா, ஆர்ஆர் என்ன கரெக்டா பண்றாங்க அது ஒண்ணு, ஓகேயா, இன்னொன்னு சிஎஸ்கே இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ரெண்டுத்துல இருந்து ஐ நீட் ஒன் பாயிண்ட் ஃப்ரம் போத் ஆன் போத் சைட்ஸ். ஸோ என்னோட ஒப்பீனியன்ல யோமி, RR have been a team which nailed the 2022 mega auction. நம்ம வந்து எல்லா டீமும் பார்க்குறோம், we are saying இந்த டீமுக்கு பேட்டிங் நல்லா இருக்கு, இந்த டீமுக்கு bowling நல்லா இருக்கு, இந்த டீம்ல ஃபினிஷர்ஸ் இருக்காங்க. RR பார்த்தீங்கன்னா they've got one of the best bowling attacks throughout this cycle and it has shown in their performance. நியூ பால் எடுக்கிறோமா, 14 மேட்ச்ல 10 மேட்ச் இல்லைன்னா இஃப் நாட் மோர் ட்ரெண்ட் போல் முதல் ஓவர்ல விக்கெட் எடுத்துறான். இந்த ஸ்பின் ஆகிற மாதிரி கொஞ்சம் விக்கெட் ஸ்லோ ஆச்சுன்னா யூசி அண்ட் நேஷ் அடிக்க சான்ஸே கிடையாது. அந்த 8 ஓவர்ல 40-50 ரன்ல வந்து 4 விக்கெட் 5 விக்கெட் 6 விக்கெட்னு அவங்க 2 பேர் தூக்கிடுறாங்க. ட்ரெண்ட் போல் ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்துறான். ஸோ பை த டைம் டெத் வரத்துக்குள்ள they're getting 5-6 wickets of the opposition by the time they get to the death. And what they have done with Sandeep Sharma, a bowler who has come into the IPL thinking of him to have been a new ball bowler for say 6, 7, 8 years of him playing IPL, to bring him in, to realize that he's got a very deceptive slower one, and to work on his slower one and make him their strike bowler in the death, 100 marks to RR. I don't think any team has had the courage to convert a new ball bowler, work on him and make him a specialist death bowler for them. So RR have absolutely nailed this process through this cycle and they're reaping rewards. Just adding before you move forward, I think RR is the only franchise where I feel bowlersக்கு இந்த ஒரு டோர்னமெண்ட்ல பங்கு இருக்கு. அவங்களாலையும் இந்த ஒரு டோர்னமெண்ட்டை வின் பண்றதுக்கு அவங்களுக்கும் 50% வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களோட அந்த நீ சொன்ன மாதிரி அந்த போலிங் லைனப்ல கிளீனா தெரியுது. பிகாஸ் நீ சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்டர் ஒரு ஃபேக்டர், and also believing in bowlers that they can give provide us results.
நீ இப்ப அந்த ஒரு bowling லைனப் எடுத்து பார்த்தனா எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆதி. நீ ஒரு ட்ரெண்ட் போல்ட் எடுத்துக்கோ, ஒரு ஒரு ஆஷ் எடுத்துக்கோ, செஹல் எடுத்துக்கோ, ஆவேஷ் கான் has been ஒரு 4-5 seasons now. சந்தீப் சர்மா is been there for so many years. So they obviously they believe in their bowlers, and அதனால தான் பார்த்தனா லாஸ்ட் ஒரு ஒரு இந்த சைக்கிள் எஸ்பெஷலி they have been very successful. Yeah, apart from their bowling, அவங்க பேட்டிங் பார்த்தோன்னா கூட பட்லர், he had a prolific season in 2022. Sanju, he's done time and time again. Yashasvi, they backed what they saw in the previous cycle. They retained him and he's paying back. He's not had a great season this year, but still to come back and to have an impact on games like scoring 100 and winning matches, definitely. And Riyan Parag, any other team, I feel they may have lost patience in a Riyan Parag. For him to have been a part of their setup, the amount of time they've invested in him, I think he is one for the future for them. So that way they've really put not just teams, a lot of teams put a lot of effort through the season, but I think Rajasthan have done something in the 10 months that they're not playing IPL, which teams like Mumbai have done very well. And we've seen the kind of results that Mumbai have had. So Rajasthan going down a similar route, investing in their players in the off season, and they're paying rich rewards of that. Absolutely. And on the other hand, when you're asking about CSK, I feel definitely one factor for them is that Ajinkya has come on the back of poor form in domestic cricket. What Ajinkya did for CSK last year was something that he has never done in his career in this format. But now this year, they've obviously Dhoni batting in the last few overs has had incredible impact on games. But CSK they really rode their luck on Shivam Dube, getting them out of tricky situations whenever he has gone into bat. And the games where he has failed to do that, I think they've struggled. I mean, fair enough. I think pretty much straightforward சொல்லியிருக்கா about CSK. Coming to Prash, சரி இது வரைக்கும் இதெல்லாம் நடந்துருச்சு, ஓகேப்பா, ஃபைன்பா. சிஎஸ்கேக்கு 2 மஸ்ட் வின் மேட்சஸ் அப்படின்ட்டு நம்ம பேசிட்டு இருக்கும்போது சிஎஸ்கே அந்த மாற்றம், அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓப்பனிங்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னோம். மொயின் அலி இந்த சீசன் ஒழுங்காவே யூஸ் பண்ணல, பட் அவரு பேட்டிங்ல போன மேட்ச் காமிச்சாரு. ஸோ கேன் வி எக்ஸ்பெக்ட் அ மொயின் அலி probably to be used better in terms of bowling இருக்கட்டும், batting இருக்கட்டும்? I have always felt இப்போ ரச்சின் ரவீந்திரா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா, ஃபைன் பா, நோ ப்ராப்ளம், ஓகேயா, மொயின் அலி ஓப்பனிங் அனுப்புங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு இருக்கு. Do you also feel the same thing? பர்ஃபெக்டா சொன்னீங்க. இப்ப நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நான் அதை தான் சொல்லலான்றது. இப்ப என்னோட பிளேயிங் லெவன் நாளைக்கு அவங்களுக்கு அகைன்ஸ்டா, பர்டிகுலர்லி when you playing a game at 4 o'clock in Chennai where the dew factor is not going to be a big thing. இன்னொன்னு சொல்றாங்க, ஹை ஸ்கோரிங்ன்றாங்க சென்னையில. இந்த வருஷம் IPL 2024ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 183, பேட்டிங் செகண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 163. என்னையே ஹை ஸ்கோரிங்? எனக்கு ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது. ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக். லாஸ்ட் கேம் நீங்க பாத்தீங்கன்னா சென்னை 162 for 7, PBKs 163 for 3 in 17.5 overs. அங்கேயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன, PBKs ஓட ஸ்பின்னர்ஸ் 8 overs 33 runs 4 wickets. சென்னை ஸ்பின்னர்ஸ் 5 overs 44 runs, it didn't pick up a wicket. So எப்படி அவங்க பிளேயிங் லோன் போகணும்னா, see, people have been talking about Rachin Ravindra has got promise and all these things, has got flair, but unfortunately நேத்து அவர் ரன் அவுட் ஆனாரு. அவரோட பாடி லாங்குவேஜ் பார்த்தா I won't really back in. ஒரு சிலது apart from performance, apart from skill, there is something called body language and confidence. I didn't see him in the... அவர் அந்த கோல் விட்டதிலே ஒரு மாதிரி ரொம்ப டவுன் ஆயிட்டாரு. அந்த ஒரு கோல் ஒன்னு விட்டாரு. இப்ப நீங்க கிரிக்கெட்டர், உங்களுக்கு தெரியும் இது. இப்ப நீங்க போறீங்க, ஒரு 20th ஓவர் ஃபீல் பண்றீங்க, ஒரு கேட்சை விட்டு ஒரு 6 போகுது அப்படின்னா உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியில வர்றதுக்கு அவ்வளவு சீக்கிரம் ஒரு சில பிளேயர்ஸால வர முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் இவரு தெரியல. ஸோ நாளைக்கு பேஸ்ட் ஆன் வாட் ராயல்ஸ் இஸ் பியூட்டிஃபுல்லா சம் அப் பண்ணாரு ஆதி. ராயல்ஸ் why are they so strong? They got one of the most destructive top 4 which is settled in. Any one of them 40 பால் ஆடினாங்கன்னா உங்களுக்கு கேம் ஓவர். அவர் சொன்ன மாதிரி ஜோஸ் பட்லரா இருக்கட்டும், ரியான் பராக் இருக்கட்டும், ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், சாம்சனா இருக்கட்டும், 40 balls அந்த கேம் ஓவர். ஸோ இவங்களோட பிளேயிங் லெவல் நீங்க எப்படி போகணும்னா, இந்த பேட்டிங் ஆர்டர், இஃப் யூ ஆஸ்க் மீ, இன் சென்னை டுமாரோ, ருத்ராஜ் should open with Moeen Ali, followed with Daryl Mitchell, Shivam Dube, Samir Rizvi,
Ravindra Jadeja, MS Dhoni, Santner, Shardul Thakur, Tushar Deshpande and Mahesh Deekshana. அவங்களோட சப் பாத்தீங்கன்னா சிமர்ஜித் சிங். ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு டீம் உங்களுக்கு வந்துட்டு பேஸ் போலிங்ல தி டோன்ட் ஹேவ் அ வெனம் டு ஸ்ட்ரைக் ஏர்லி ஆன். இப்ப அவர் போல்ட்டை பத்தி சொன்னாரு. நான் வந்து உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். கிவ் மீ ஒன் நேம் இன் த பவர் பிளே ஹூ கேன் கம் ஸ்விங் த பால் போல் ஃபுல்லர் லென்த் அண்ட் ஸ்ட்ரைக் ஃபார் சிஎஸ்கே. யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு இருக்காங்களா? ப்ளீஸ் கிவ் மீ ஹேண்டிகேப் ஆயிருக்காரு, ஹேண்டிகேப் ஆயிருக்காரு அவரு. இல்ல இப்ப ஹேண்டிகேப் எல்லாம் விட்டுருங்க. இப்ப இருக்கிற பிளேயிங் லெவல், இப்ப ஸ்குவாட் பிளேயிங் ஸ்குவாட்ல ஒரு போலரு இப்ப நான் சொல்ற ஏப்பா கிரைட்டீரியா துஷார் தேஷ்பாண்டே சூப்பரா பண்ணிருக்கான்ப்பா. என்னப்பா புரியல? அவர் இந்த சீசன் ஃபுல்லா இஸ் காட், ஐ திங்க் இஸ் பிளேயிங் இஸ் பெஸ்ட் சீசன் இன் ஐபிஎல். இஸ் நாட் கன்சிஸ்டன்ட்லி ஸ்ட்ரைக்கிங் இன் த பவர் பிளே இல்ல. ஏன்பா எனக்கு புரியலையே. உனக்கு வந்து ஒன்னு விக்கெட் எடுக்கணும், இல்லாட்டி எக்கனாமிக்கலா இருக்கணும். ஒரு போலர் வந்து எல்லா மேட்சும் வந்து என்ன ஃபர்ஸ்ட் ஓவரே விக்கெட் எடுக்க முடியுமா? சரி போல்ட் பண்றாரு, ஓகே ஃபைன். அதுக்காக அதே மாதிரி எல்லாரும் பண்ண முடியுமா? யோமி நீங்க சொல்றது ரைட்டு. உங்க கேள்வியிலேயே பதிலும் இங்க இருக்கு. இப்ப ட்ரெண்ட் போல்ட் 7 மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணலன்னா கூட இப்ப ஆதி சொன்ன மாதிரி you will go with the belief seeing what he have done in the past, the skill levels what he has got. இந்த மேட்ச் ஒரு விக்கெட் எடுப்பாரு அப்படின்னு நான் என்ன சொல்றேன்னா, துஷார் தேஷ்பாண்டே கேன் ஸ்டில் கிவ் யூ தட் 4 overs 34 for 2. பட் இப்ப ஜோஸ் பட்டர் பியூட்டிஃபுல்லா ஒரு நிக்கு காட் பிஹைண்ட் சஞ்சு சாம்சனை இப்ப புவனேஸ்வர் குமார் எடுத்தார் பாருங்க, ஜோஸ் பட்லரையும் சஞ்சு சாம்சனையும். கேன் யூ புட் யுவர் மணி ஆன் துஷார் தேஷ்பாண்டே டு டு தட்? த ஆனஸ்டி இஸ் நோ. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இவங்க டிஃபரெண்டா சோக் பண்ணணும். இப்ப நீங்க திஸ் இஸ் வாட் யூ காட், ஓகே ஃபர்ஸ்ட் ஓவர் மஹேஷ் தீக்ஷனா கொண்டு வா, ட்ரை அண்ட் டூ சம்திங் வெரி டிஃபரெண்ட். உங்களோட ஃபாஸ்ட் பாலர்ஸ் பர்டிகுலர்லி யூ ஆர் பிளேயிங் அட் 4 o'clock. நீங்க எல்லாருமே உருண்டு புரண்டிருக்கீங்க அந்த சென்னையில. உங்களுக்கு எல்லாம் அந்த ஸ்டேடியத்தை பத்தி தெரியும். ஸ்டாட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நானும் சொல்றேன், நிறைய ஐபிஎல் நானும் இன்வால்வ் ஆயிருக்கும் போது இந்த 4 o'clock இந்த செகண்ட் இன்னிங்ஸ்லயும் பாத்தீங்கன்னா பேஸ் பாலர்ஸுக்கு பால்லாம் பெருசா எதுவும் அலையவே அலையாது. ஐ எம் டெல்லிங் யூ தட். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல துஷார் தேஷ்பாண்டே இஸ் நாட் அ ஸ்விங் bowler, இஸ் a seam bowler. அப்படிங்கும் போது ஐ எம் எக்ஸ்பெக்டிங், இப்ப நீங்க ப்ரெடிக்ஷன் கேட்பீங்க, சென்னை வில் வின் த டாஸ், சென்னை வில் bowl ஃபர்ஸ்ட். யூ டேக் தட் இன்டு கன்சிடரேஷன். கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் போது நான் என்ன பண்ணுவேன், டபுள் ஸ்பின் அட்டாக் எடுத்துன்னு வருவேன். ஃபர்ஸ்ட் ஓவர் தீக்ஷனா எடுத்துன்னு வருவேன், ரெண்டாவது ஓவர் இங்க சாட்னர் எடுத்துன்னு வருவேன். ஐ வில் ட்ரை அண்ட் டூ சம்திங் டிஃபரெண்ட். உங்களோட பேஸ் போலிங் ரிசோர்சஸ் பாருங்க. ஷார்துல் தாக்கூர் போல் பிரில்லியன்ட்லி லாஸ்ட் கேம். அவர் 4 ஓவர்ல 50 போயிருந்தா 260 போயிருக்கும், பியூட்டிஃபுல்லா போட்டிருக்காரு. பட் அந்த இதை வச்சு நீங்க ஓகே ஃபைன், ஐ கிவ் த ஃபர்ஸ்ட் ஓவர் டு ஷார்துல் தாக்கூர், இஸ் கோட் டு நிப் ஆஃப் 2 guys. லெட்ஸ் பி ரியலிஸ்டிக் அண்ட் ஹானஸ்ட். இப்ப அவங்களை நீங்க எப்படி சோக் பண்ணணும்னா இதுதான் பண்ணணும். ஐ வில் நாட் அலோவ் them to settle down. ரியான் பராகும் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்லாக் ஸ்வீப்ஸ் வந்து அரகண்டா ஆடுவாரு. இஸ் இன் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப். சோ அந்த மாதிரி ஒரு ஆளை நீங்க இது பண்ணா நீங்க என்ன பண்ணணும், வச்சு ஸ்பின் சோக்க வச்சு அடிங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்ட் போல்ட்டை பத்தி அவர் சொன்னாரு ஆதி, வெரி கரெக்ட். இப்ப நான் என்ன பண்ணுவேன், ஆவேஷ் கான் இஸ் நாட் bowling well, everyone knows that. அஸ்வின் வந்து லாஸ்ட் மேட்ச் தான் he came into the picture picking up wickets. பயங்கர எக்ஸ்பென்சிவ் கிடையாது, பயங்கர எக்கனாமிக்கல் கிடையாது, பட் இஸ் கோயிங் த்ரூ கன்சிஸ்டன்ட்லி 38 for none in 4 overs all the game. சஹல் கடைசி 5 மேட்ச் செமாடி வாங்கியிருக்காரு. ஐ டோன்ட் வாண்ட் டு பிரிங் அவர் எப்ப வேர்ல்ட் கப் டீம் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்பத்துல இருந்து அடி தான் வாங்குறாரு. தேங்க்யூ. கடைசி 4 மேட்ச்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் எவ்வளவு கன்சீட் பண்ணிருக்காங்க ஆப்போனன்ட்ஸ்க்கு, நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? எந்த மேட்ச் 200 கீழே போலிங் போட்டிருக்காங்க. சோ the bowling is coming apart. So if CSK பாத்தீங்கன்னா CSK's problem has never been something you have to be worried about. 46 for 4, 17 for 3 அந்த மாதிரி இருந்தாலும் they got the depth so that they can recover to get to 190, particularly when you're playing a game at 4 o'clock. 190 will be enough. The trump card is going to be slow bowlers. இப்ப நான் சொன்ன காம்பினேஷன்ல பாருங்க, உங்களுக்கு வந்து தீக்ஷனா இஸ் சம்ஒன் 4 ஓவர்ல 17 போடுவாரா தெரியாது, 4 ஓவர்ல 29 ஷூர். சாட்னர் கரெக்டா யூஸ் பண்ணினா 4 ஓவர்ல 29 ஷூர். ஜடேஜா ஓன் சென்னை, சி ஜடேஜாஸ் ரெக்கார்டட் சென்னை, யூ கேன் கவுண்ட் ஆன் ஹிம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, they are not going to play the overseas batsmen. They will try and play Dhruv Jural, who is also fit. Shubham Dubey is also fit. They'll try and bring in Keshav Maharaj. So நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனப் இருக்கு அப்படிங்கும்போது they rely heavily on top 4. What should be the formula for me to break the top 4? The only thing what I can go on attacking mode is bring the spinners in போது
This is going to be my playing 11 combination. I will open with Moeen Ali and Ruturaj Gaikwad. Ruturaj Gaikwad ஒருத்தர் தான் உனக்கு ரன் அடிக்கிறாரு. நீங்க ராணே பேக் பண்றேன்னு சொல்லிட்டு 233 ரன் இருக்கு. அவர் அழகா ரஜினி படத்துல வர்ற மாதிரி ஒரு கூலிங் கிளாஸ் மாத்த முதல் பால் இப்படி வெல்லப் பண்றாரியா, அதெல்லாம் பார்க்க முடியாது. அடுத்த பால் பாத்தீங்கன்னா பண்ணாரு, பேக் ஃபுட் போய் தேர்ட் மேன்ல ஒரு டொசிக்கிட்டு போலிங் போட மாட்டாருன்றதுனால இவரோட விக்கெட்டையும் எடுத்துட்டாரு. பாவம் ரவீந்திராவோட விக்கெட். உங்களுக்கு ராணேவும் வேணாம், ரவீந்திராவும் வேணாம். ஓப்பன் வித் மொயின் அலி. மொயின் அலி can hit. I'm telling you, once you get a start and don't fiddle around with Shivam Dube's batting order, just keeping up number 4, you will be sorted out. I expect CSK to win. ஓகே, பல மாற்றங்கள் சொல்லியிருக்காரு பிரசன்னா. கவ், உங்ககிட்ட நான் வரேன். இந்த மச் கோவர்டட் கொஸ்டின் என்னன்னா, அந்த மாற்றங்கள்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான். சிஎஸ்கே வந்து ஓவர் தி இயர்ஸ் மாற்றம் ஒன்றே மாறாதது வந்து அதை ஆப்போசிட்டா அவங்க டிஃபை பண்ணுவாங்க, மாற்றமே பண்ண மாட்டாங்க. பட் இந்த மேட்ச் லாட்ஸ் டு கோ, அதாவது மஸ்ட் வின் மேட்ச்ங்கிற ஒரு விஷயம். ஓகேயா, ப்ரெஷர் ஆன் தெம், ஃபோர்ட்ரஸ்ல ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது பிராஸ் சொன்ன மாதிரி தீக்ஷனா வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பிராஸ் வந்து நம்ம எப்போ நம்ம வீடியோ சேனல்ல வந்தாரோ அப்பத்துல இருந்து தீக்ஷனா 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 தீக்ஷனான்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. பட் யாருமே அவரோட குரல் கேட்கிற மாதிரி தெரியல. ஸோ தீக்ஷனா, வேற யார் சொன்னா, மொயின் அலி, இந்த 2 மாற்றங்கள் நடக்குமா நடக்காதா? ஐ திங்க் ரஹானேயோட மாற்றம் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா ஐ திங்க் லாஸ்ட் கேஸ்ப் அவங்க எதுக்கு அந்த வென்யூல கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்ஸ் இவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கர்ங்கிறதுனால லாஸ்ட் சான்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் ஐ திங்க் இனஃப் டைம் இஸ் அப். சென்னையில் இஃப் இட்ஸ் கோயிங் டு பி ஸ்லோ, என்னதான் நீ பிளாட் கொடுத்தாலுமே இட்ஸ் கோயிங் டு பி ஸ்லோ. ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்ஸ் அடிக்கிறது ரஹானேயோட கேம் ஸ்டைலுக்கு கஷ்டமாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த மாற்றம் ஷுவராக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் ஐ டோன்ட் திங்க் தேர் கோனா சேஞ்ச் ரச்சின் ரவீந்திரா சார். ஏன்னா ஒரு மேட்ச்ல தூக்குற டைப் சென்னை கிடையாது. ஸோ நம்ம தீக்ஷனா அந்த ஆடணும்னா மாதிரி சிச்சுவேஷனே இல்லையா கவ்? இது வந்து டூ ஆர் டை சிச்சுவேஷன். நீ சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு டேக் த டேரிங் கால்ல. டேரிங் கால் எடுத்துக்கணும்னா என்னைக்கோ ரஹானே அப்போ ரிச்சர்ட் கிளீசன் நீ கொண்டு வர மாட்டா, ரிச்சர்ட் கிளீசன் உள்ள வர மாட்டான். அதான் ரிச்சர்ட் கிளீசன் ஆர் தீக்ஷனா தான் நான் கொண்டு வருவேன், டிபெண்டிங் ஆன் த ட்ராக் தட் தே ஆர் கோயிங் டு கிவ். பட் இட் ஷுட் பி தீக்ஷனா பிகாஸ் ஆஃப் 330 கேம். ஐ திங்க் இட் ஷுட் பி தீக்ஷனா. பட் ஐ டோன்ட் சி தெம் சேஞ்சிங் ரச்சின் ரவீந்திரா. ஸோ அந்த இடத்துல எப்படி தீக்ஷனாவை கொண்டு வர போறாங்க? இல்ல மொயின் அலி போலிங்கே போடுறது இல்ல, நம்ம வந்துட்டு ஓப்பனிங் ரச்சின் ரவீந்திரா வச்சு விளையாடிக்கலாம். அந்த டீம்ல டாப் 4ல 3 பேர் ரைட் ஹேண்டர்ஸ் தான். ஸோ இஃப் ஐ வாண்ட் ஐ கேன் யூஸ் ரச்சின் ரவீந்திராஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் இவங்க யோசிச்சாங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ரச்சின் அண்ட் ருத்து டு ஓப்பன். பட் அந்த ஓப்பனிங்ல ஷுவரா ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ சேஞ்ச். ஏன் இந்த சேஞ்ச் பண்ணியே ஆகணும்னா, முன்னாடி அவங்க பேக் பண்ணும்போது, இப்போ ஒரு ராய்டுவோ வாட்சனோ பேக் பண்ணும்போது கேம் வாஸ் டிஃப்ரெண்ட். இப்போ வந்து டெம்ப்ளேட்டே மாறிடுச்சு. யூ டோன்ட் ஹேவ் தட் குஷன் ஆஃப் கிவிங் அ பர்சன் சோ மெனி சான்சஸ், எஸ்பெஷலி when they are not in form. ஸோ அந்த விதத்துல ஐ திங்க் சிஎஸ்கே ஆர் ஆல்ரெடி லேட். அந்த சேஞ்ச் எப்போ பண்ணிருக்கணும், இப்போ லேட்டா ஆனதுனால இட் இஸ் ஹை டைம் டு டூ தட். I just want to continue what Cow has said. ஏன்னா ஆதி கேம் ஐபிஎல் T20 பேட்டிங் இந்த ஒரு சீசன்ல இட்ஸ் டேக்கன் அ பிக் டர்ன் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டர்ஸ் கெட்டிங் அவுட் தேர், கோயிங் ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடுறாங்க, ஷார்ட்ஸ் ஆடுறாங்க, 220, 230, 250, 218 எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஓகேயா, do you think CSK has evolved themselves to adapt அந்த ஒரு சேஞ்சுக்கு? ஏன்னா போன மேட்ச் வாஸ் their first experience of ஒரு big score, ஒரு massive score. They had to like right from ball 1 they had to go for the kill. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் first time இந்த ஒரு IPL they've experienced. But going forward இது திருப்பி நான் அடுத்த மேட்சும் நடக்கலாம், வாய்ப்பு இருக்கு. But do you think they are evolved? Are they equipped for that? See, the most important aspect I look in this is they've had a captain who's played for them for 16 years, who's come through the ranks and said, we're going with the same team, right? And if you look at CSK across seasons, by the time they've got to their 10th or 11th match, they've never used more than 16 players. This year they've used 19. That itself is a change for CSK. The approach, batting approach and pathina, I think CSK, when you have a Rutu, when you have Ajinkya, 2 of these guys batting in your top 3, sorry to say, I don't think you're going to get hundreds and 110s and or 90 plus scores, in fact, in your power play. And anga and the score varlana to get to 240s and 250s is definitely going to be difficult. There is so much chatter
around the entire world saying விராட் கோலி ரொம்ப ஸ்லோவா ஆடுறாரு அப்படின்ற ஒரு பேச்சு ரொம்ப ஓடுது. ம் But in fact, நம்ம பார்த்தோம்னா விராட் கோலி ஸ்ட்ரைக் ரேட் இஸ் ஹையர் தென் ருத்துஸ். Then why isn't there chatter saying ருத்து ஸ்லோவா ஆடுறாருன்னு ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க? To get to 240s and 250s அந்த ஒரு பவர் பிளேல ஒரு 85 for 1 or 85 for no loss or 100 in power play அந்த இது வந்தாதான் I think we will get to the 12 run or 13 run phase across a 20 over period. ம் So definitely on that front, I think CSK are still trying to figure it out. But hopefully through this transitionary phase of leadership, they'll definitely get there. Okay, okay. Let's see. So as of now, it is very interestingly poised in terms of RR வந்து much better balance and the experience factor plays a lot of plays a big difference. இன்னொரு பக்கம் அவங்களும் பாத்தீங்கன்னா 2 சரிவுல இருந்து வராங்க. So that also plays an important role. In terms of அவங்களோட bowling attack, பிராஸ் சொன்ன மாதிரி has been little அந்த ஒரு taken apart. ஸ்பின்னர்ஸ் வந்து ரன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐ ஃபீல் அங்கதான் ஐ மீன் ஆல் ஆஃப் யூ ஐ ஃபீல் சிஎஸ்கே ஒரு வாய்ப்பு இருக்கு. தே ஹாவ் டு டேக் டவுன் தேர் ஸ்பின்னர்ஸ். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களோட ஸ்கோரை நீங்க அட்டாக் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி சொன்ன மாதிரி இஃப் தே பேட் ஃபர்ஸ்ட் ஒரு 200+ ஸ்கோர் போட முடியும். இஃப் தே ப்ராபப்ளி சேசிங் அங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் மூவிங் ஃபார்வர்ட் நான் ப்ரெடிக்ஷன் கடைசியில வந்துக்கிறேன். இந்த ஒரு மேட்சோட ப்ரெடிக்ஷன். நெக்ஸ்ட் மேட்சுக்கு போயிடலாம். RCB versus DC. I want to start with Adi once again. ஏன்னா இஸ் involved very closely with DC நால சொல்றேன். ஆதி அதாவது இந்த வருஷம் நான் வந்து DC வந்து ஒரு டார்க் ஹார்ஸ் அப்படின்ட்டு நான் வந்து நிறைய வாட்டி என்னோட வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். ஆல்சோ இட் இஸ் வெரி இன்ஸ்பைரிங் இன் டர்ம்ஸ். ஏன் நான் சொல்றேன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபாரின் ஓப்பனர்ஸ் ஐ மீன் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபாரின் ஓப்பனர் ஹெல்ப் கிடையாது, ஹெல்பிங் ஹேண்ட் கிடையாது. அது தவிர அந்த ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் ஹெல்பிங் ஹேண்ட் எதுவுமே கிடையாது. பட் ஸ்டில் தே ஹவ் ஃபவுண்ட் தேர் வே டு பி ஸ்டில் இன் த ரேஸ். என்ன வாட் ஆர் தே டூயிங் கரெக்ட்லி டு பி யூனோ இந்த மாதிரி ஹெல்ப் இல்லாமையும் தே ஆர் ஸ்டில் இன் த ரேஸ்னா இட் இஸ் என்ன கரெக்டா பண்றாங்க? I think a lot of credit goes to Ricky and Dada. அவங்க ரெண்டு பேருமே being the captains they have been across their playing days, they've instilled this belief across the team to say never say die. There's always that fighting dog spirit that they want irrespective of situation of the game. Yes, Delhi have had a poor season last year, but when you lose your star player in Rishabh Pant, it's very hard to play catch up from there. And especially you were touched upon a point where you said opening batsman illa, fast bowler illa. At the end of the auction, when we walked out of the auction, the 4 foreigners who we believed will start for us were Warner, Marsh, Brook, Nokia. None of the 4 are playing today. Right? I think it's even more challenging for a support staff. ஏன்னா நீ ஆக்ஷன்ல வந்து உங்களை சுத்தி தான் நீ டீமே எடுக்கிற. அவங்க 4 பேரும் ஃபயர் ஆகலன்னா then you have to have a plan B, plan C. இந்த மாதிரி விஷயம் இருக்கணும். நீ சொன்ன மாதிரி I mean obviously Ricky Ponting and Dada have obviously thought about it. Definitely. And that's where we believe we've built together a very good squad. A Stubbs as a backup to Brook has come and set the stage on fire in the IPL this year. He's averaging almost above 50 at a close to 200 strike rate. Not many people have done it. And he is on par with the IPL legends who have done it, right? And also, talent scouting has been something DC have done exceptionally well, especially from a foreign standpoint. From the inception of IPL, we've seen the kind of foreigners who played for DC. The Andre Russells, AB de Villiers, David Warner, all these guys have come through the ranks of DC. And to identify another superstar in Jake Fraser McGurk, I think was a masterstroke. I found it extremely surprising that nobody took the punt on a Fraser McGurk at the auction itself. But the way he's come into this DC setup and what he's done replacing and filling the boots of Warner at the top when Warner was injured has been incredible. To go out there, to take down bowlers of the pedigree of Bumrah, to take down bowlers of Mitchell Stark, whoever it has been, to just go there and say, I'm here to hit. Try and get me out if you can.
and to get 300 plus runs at a 250 strike rate has been unbelievable. So I think that was a masterstroke for DC to bring in a McGurk when Warner got injured and to give him the opening position. He's really gone there and expressed himself. ஓகே, ஒரு பக்கம் டிசி தரப்புல இருந்து ஒரு ஆதினா, ஆர்சிபி தரப்புல இருந்து எப்படி நம்ம வந்து பிரசன்னா விடாம இருக்க முடியும்? ஏன்பா பிரசன்னா, என்னயா நீ அவ்வளோ கலாய்ச்ச ஆர்சிபியை திடீர்னு பார்த்தா குவாலிஃபை ஆயிடுவாங்க போலயே, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தானே இருக்காங்க. நான் வந்து என்னைக்குமே நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. சரியா பண்ணல அப்படின்னா நான் கலாய்ப்பேன், என்னோட ஃபீட்பேக்ஸ் கொடுப்பேன். சரியா பண்ணா நான் தான் இப்ப சொன்னேனே, இப்போ ஒரு டிசி ஸ்டாஃப் ஒருத்தர் இருக்காரு, ஐ டிடன்ட் கிவ் டிசி a chance to get into playoffs. ஏன்னா ஐ வாஸ் திங்கிங் on the same line, the top 4 overseas what he mentioned is going to start. உங்களுக்கு அது இல்லாம அதுக்கப்புறம் அவங்க கோரை எடுத்துன்னு வந்து நல்லா ஆடுறேன்னா, ஐ வாண்ட் டிசி டு கம் த்ரூ ஃபார் த ஹார்ட் ஒர்க் வாட் ஐ புட். பிலீவ் தட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஒரு பிளான் பி அப்படியே ஒரு செகண்ட் டீமை வச்சு நீ இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னா, தென் யூ ஷுட் டாக் குட் அபவுட் தம். அதுக்கப்புறம் ட்ரோல் பண்ணக்கூடாது. இப்ப ஆர்சிபி என்னன்னா, வாட் தே ஃபெயில் டு அண்டர்ஸ்டாண்ட் இட், ஒரு சிபிஎல்ல வந்து ஒரு அல்சாரி ஜோசப் சின்னசாமி ஸ்டேடியம்ல போட முடியும் அப்படின்னு நினைக்கிறது அப்படிங்கிறது அது யோசிக்க முடியாத ஒரு திங்கிங். அந்த 4 ஃபாஸ்ட் போலர்ஸ் எடுத்தாங்க, அந்த 4 ஃபாஸ்ட் போலர்ஸுமே சின்னசாமியில போலிங் போட முடியாது. தட் இஸ் த ரீசன் ஐ கெப்ட் ஆன் சேயிங் தட் யூ டோன்ட் நீட் டு பிளே தட். அதாவது சம்டைம்ஸ் எப்படின்னா, இப்ப இவர் சொன்னார் ஆதி, திஸ் இஸ் வாட் வி டார்கெட்டட் த ஆக்ஷன் அப்படின்னு. நடக்கல அப்படிங்கும்போது you have to go for a plan B to separate the team. So most important thing for them is இந்த வைஷாக் விஜயகுமார், சிராஜ், யாஷ் தயால் இவங்களை வச்சு நீங்க மேனேஜ் பண்ண முடியுங்கும் போது you are simply sacrificing one overseas bowler and making your batting weak. You know, it doesn't look any sense to me. So இப்ப அந்த காம்பினேஷன் அவங்க கரெக்டா ஆடுறாங்க, அவங்க நல்லா ஆடுறாங்க அப்படிங்கும் போது I need to keep praise towards it. Last time பாத்தீங்கன்னா தரம்சாலால லாக்கி ஃபெர்குசன் அவங்க ஆடினாங்கன்னா, Dharamshala is known for fast bowlers who can clock up to 145 to make dents early ஆன்றதுனால அதை பண்ணாங்க. ஓகே, அதை வந்து நான் பெருசா அது பண்ண மாட்டேன். Now when we go back சின்னசாமி ஆர்ச்சஸ் ஃபார் கோர்சஸ் லிட்டரல் நாக் அவுட் மேட்சிங் போது they have to bring back someone like Glenn Maxwell. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்க, நீ கேட்பீங்க, ஏப்பா ராணை பத்தி சொல்ற, கிளென் மேக்ஸ்வெல்னா வேற நியாயமான்னு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு நம்பர் 5ல ஒரு கிளென் மேக்ஸ்வெல் வரப்போறாரு, 8 ஓவர்ல 110 ரன் அடிக்கணும். அவர் ஃபார்ம்ல இருக்காரு, ஃபார்ம்ல இல்ல. அவர் அவுட் ஆற வரைக்கும் ஐயோ கிளென் மேக்ஸ்வெல் உள்ள இருக்காரு நினைப்பீங்களா மாட்டீங்களா? ஆன்சர் எஸ், நோ. கண்டிப்பா கண்டிப்பா. சோ அப்படிங்கும் போது இப்ப ஆர்சிபி என்ன பண்ணணும்னா, தட் இஸ் வாட் தே காட் டு டூ. They are always trying to strengthen their bowling. They don't need to strengthen their bowling. இங்க 195 average first inning score, 206 average second inning score அப்படிங்கும்போது it becomes monumental importance for them. அவங்க எப்படி பிளேயிங் 11 நாளைக்கு அகேன்ஸ்டா போகணும்னா, கோலி, ஃபாஃப், ஜாக்ஸ், பட்டிதார், மேக்ஸ்வெல், கிரீன், தினேஷ் கார்த்திக், கரண் சர்மா, ஸ்வப்னில் சிங், முகமது சிராஜ், யாஷ் தயால், and their impacts has to be வைஷாக் விஜயகுமார். அப்படிதான் இவங்க போனோம். ஸோ இந்த பிளேயிங் 11 எடுத்தாங்கன்னா, டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, இப்போ ஸ்வப்னில் சிங்லாம் பார்த்தீங்கன்னா, நோ ஒன் எக்ஸ்பெக்டட் him to perform and is not performed in such a way as one matches for them, but he has chipped in. Karan Sharma also the same thing, Yash Dayal also the same thing, Mohammad Siraj also the same thing. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன், I won't have high expectations on my bowling to fire. If they fire, I'm happy with it. But I don't want to miss out on strengthening my batsmen against the DC team. What I want to say, DC is coming through this stage. Credited two guys, 2 superstars, Akshar Patel and Kuldeep. Now, திருப்பி சொல்றேன், the team which has got spinners who can bowl in the middle overs to really pick wickets and be economical is the team which is going to win the tournament. And DC, according to me, are right in par or even more than what Varun Chakravarti and Sunil Narine is contributing for Kolkata Knight Riders. But DC இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னா, there are 2 heroes behind it, that is Kuldeep and Akshar Patel. அப்படிங்கும்போது RCB has to find a way to break that. இல்லைன்னா DC will go as favorites. காவ், நீ ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்க, அதாவது ஆர்சிபி வந்து டொமஸ்டிக் போலர்ஸ் வச்சுதான் போகணும், ஆல் அவுட் இந்தியன் போலர்ஸ் அட்டாக் தான் பண்ணணும். பட் இப்போ அவங்களோட சக்சஸை பார்த்தோன்னா, ஒரு கரண் சர்மா உள்ள வந்ததுல இருந்து ஒரு சேஞ்ச் நம்ம பாக்குறோம். ஸ்வப்னில் சிங் பிராஸ் சொன்ன மாதிரி ஹி ஷிப்ட் இன். பேட்டிங்லயும் அப்பப்போ லைட்டா ஒரு 10 ரன் அடிக்கிறாரு, போலிங்லயும் வந்து பவர் பிளேல சூப்பரா போட்டு கொடுக்குறாரு, டீசென்டா, சூப்பர்ல டீசென்டா போட்டு கொடுக்குறாரு. அண்ட் முகமது சிராஜ் ஹஸ் பீன்
அந்த ஒரு மோஜோ திருப்பி வந்துருச்சு. அவரு வந்து இன்ஃபேக்ட் எப்போ வேர்ல்ட் கப் டீம் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்பத்துல இருந்து பெட்டரா போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அது மாதிரி தான் நடந்திருக்கு. தட் ஹாஸ் பீன் தேர். ஒரு மாதிரி அந்த காம்பினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. டிசி ஏன் இவ்வளவு நல்லா பண்றாங்கன்னா அந்த காம்பினேஷன் செட் ஆயிடுச்சு. ஆர்சிபி முன்னாடி அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 month ஒரு 1.5 months ஆஃப் ஐபிஎல்ல வந்து அந்த காம்பினேஷன் செட்டே ஆகல. எல்லாரையும் ட்ரை பண்ணாங்க, பட் நடக்கல. பட் இஸ் இட் டூ லேட்டா இல்லாட்டி இல்ல யோமே ஒரு வாய்ப்பு இருக்கு, கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம் அப்படின்னு நீ ஃபீல் பண்றியா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. என்ன அவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா அதர் ரிசல்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சாதகமா போகணும். ஸோ அந்த விதத்துல தே வுட் ஹவ் பீன் திங்கிங் இந்த காம்பினேஷனை ஏர்லியாவே ஆடி இருக்கலாமே அப்படின்ட்டு. ஏன் வந்து அந்த காம்பினேஷன் ஆடணும்னா அவங்களுக்கு பேட்டிங்லயும் ஃபயர் பவர் ஜாஸ்தியாகுது, போலிங்லயும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தியாகுது. அதனால தான். ஏன்னா ஆர்சிபி கிரவுண்ட்ல பீடாக் சொன்ன மாதிரி லாக்கி ஃபர்குசனோ அல்சாரி ஜோசஃபோ இஸ் நாட் கோயிங் டு டூ த ஜாப் ஃபார் யூ இன் comparison to what or Will Jacks or Maxwell is going to give you in terms of output. So அந்த விதத்துல I think they'll have enough and more options with the ball and with the bat. நல்ல டெப்த் இருக்கும். இப்போ பட்டிடார் வேற செம ஃபார்முக்கு வந்துட்டாரு. Will Jacks is doing the job. So அந்த இன்டென்ட்ல உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆர்சிபி அந்த சின்னசுவாமி ஸ்டேடியம்ல 230 240 என்ன ஸ்கோர் பண்ணாலுமே ஆர் இஃப் தே பேட் ஃபர்ஸ்ட் அந்த லெவல்ஸுக்கு இவங்களுக்கு பேட்டிங் டெப்த்தும் இருக்கு, போலிங்கும் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஓகே ஆதி, கமிங் டு யூ, விச் டு யூ திங்க், அதாவது டிசி எடுக்கும் போது வெரி சிமிலர் அவங்களோட ஹோம் கேம்ஸ் வந்து அது மாதிரி தான் இருந்திருக்கு. பாட்டா விக்கெட் பொட்டி கிரவுண்டு சிமிலர் டு சின்னசுவாமி. பட் எங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பெட்டர்ப்பா ஆர்சிபியோட அப்படின்ட்டு எந்த டிபார்ட்மெண்ட் நீ சொல்லுவ? டெஃபினட்டா சொல்லணும்னா போலிங் சொல்லியே ஆகணும். பிராஸ் திருப்பி திருப்பி சொல்லியிருக்காரு. அண்ட் he has given a lot of importance to how Kuldeep and Akshar have bowled for us. இவங்க ரெண்டு பேர் have been incredible throughout the tournament. But we spoke about Trent Boult and what he has done for Rajasthan. அதே மாதிரி இங்க டெல்லியில ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் வந்து பவர் பிளேல நக்கு 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 நக்குன்னு ஸ்டம்ப் அடிக்கிறாரு, எல்பிடபிள்யூ வாங்குறாரு, காட்வேன் எடுக்கிறாரு. Khalil is a underrated star in the power play. This year he has played a full season of domestic cricket. He's worked on his fitness. நிறைய பண்ணியிருக்காரு ஆஃப் சீசன்ல. And he's bowling extremely well. And even எங்க டீம் எடுத்தீங்கன்னா we started with one foreign fast bowler. அது அப்படி போய் 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 we came to Mukesh and Rasik to bowl in the death for us. And இவங்க ரெண்டு பேர் வந்து they've been very very good. So our bowling, I definitely believe that we will have our edge over Bangalore in that department. ஓகே, ஸோ bowling அதுதான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நீ சொல்லுவேன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஈவன் ஆர்சிபி, ஐ மீன் நாட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் டெல்லி கேபிட்டல்ஸ், பட் டீசெண்டா தே ஹேவ் ஃபிளரிஷ் bowlers in terms of last 3-4 matches. நான் இன்னொரு மிகப்பெரிய ஃபேக்டர் என்ன பார்க்குறேன்னா, இது என்னோட ஒப்பீனியன், ரிஷப் பண்டோட கேப்டன்சி. I feel he's handled the challenges really well and he's understood their players. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரசிக் சலாமை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோம், அவருக்கு வந்து எப்படி அவர்கிட்ட இருந்து நம்ம பெஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஏன்னா he's been a very differentiating factor. அந்த இந்த சீசன் இது வரைக்கும் அவங்க அலைவா இருக்காங்கன்னா அந்த மிடில் ஓவர்ஸ்ல ஐ ரிமெம்பர் கப்புள் ஆஃப் கேம்ஸ் 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. சர்டன் மேட்சஸ் வின் பண்ணாங்க, சர்டன் மேட்ச் தோத்தாங்க. பட் the way he's trusted that young bowler has been tremendous, and just the way he's been handling the team in terms of on the bowling changes ஆ இருக்கட்டும் or on the field handling the players அந்த விதமா இருக்கட்டும், he's been really fantastic. I think obviously when you're coming from a lot of time in your hand, you obviously think a lot. நீங்க நிறைய யோசிப்பீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணும் சிச்சுவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஐ மீன் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சேலஞ்சே அவர் வந்து ஹேண்டில் பண்ணிட்டாரு. இது ஆப்வியஸ்லி he can handle it a lot more better. பட் இன்னொரு பக்கம் ஃபாஃப் டு பிளஸி கேப்டன்சி has been always அந்த ஒரு இந்த சீசன் not at his best press. Do you agree with that? அதான் சொன்னேனே உங்களுக்கு, நீங்க தோக்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் வேர் யூ ஹேவ் டு மெயின்டைன் யுவர் கம்போஷர். நீங்க சொன்ன மாதிரி ரிஷப் பண்ட் ஹஸ் பீன் a stand out in that.
இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா the way he has trusted his resources. அவர் வந்து பியூட்டிஃபுல்லா கலீல பத்தி சொன்னாரு. I want to bring in a point to someone called இஷாந்த் சர்மா. இப்ப இஷாந்த் சர்மா மாதிரி ஒரு பிளேயர், அவரோட பர்ஃபார்மன்ஸ் இஸ் கோயிங் அன்நோட்டிஸ்ட். அவர் வந்துட்டு ஒரு 3 ஓவர் வந்து 27 ரன் அப்படியே போட்டு போயிடுறாரு. எந்த மாதிரி பிச்சில்? ஒரு 250 பிச்சில். அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா they are allowing குல்தீப் the way he wanted to, that is attacking. குல்தீப் எப்படின்னா ஒவ்வொரு பாலும் பாத்தீங்கன்னா இஸ் கோயிங் ஃபார் விக்கெட்ஸ். அக்ஷர் பட்டேல் எப்படின்னா உங்களுக்கு 4 ஓவர் நீங்க யாரு எப்படி என்ன எங்க போனாலும் சரி அந்த 4 ஓவர்ல வந்துட்டு அந்த 33 ரன் கொடுத்துடுறாரு. That allows a guy like முகேஷ் குமார், even though I rate him very highly, ஒரு 10 ரன் மேல போனாலும் பேலன்ஸ் பண்றதுக்கான சான்சஸ் அவங்களுக்கு இருக்கும் போது ரிஷப் பண்ட் has been absolutely phenomenal. ஏன் வந்து you have to give him the credit is DC didn't start well. ஆர்சிபி மாதிரியே தான் டிசி ஸ்டார்ட் பண்ணாங்க. வார்னருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, மார்ஷ் திரும்பி போயிட்டாரு, ப்ரூக் வரல. ஆண்ட்ரிக் நார்கேஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் bowlers who will find a place in every IPL team in my humble opinion. Unfortunately he didn't come into the picture. அவர் சொன்ன மாதிரி, ஆதி சொன்ன மாதிரி இந்த சோல் சர்ச்சிங் நடந்தது. அதுக்கப்புறம் ஜெய் ரிச்சர்ட்சன் எடுத்துன்னு வந்தாங்க. அவர் ஒரே ஒரு மேட்ச் தான் ஆடினாரு. he didn't bowl badly. அதுக்கப்புறம் லிசார்ட் வில்லியம்ஸ் இஸ் ஷார்ப். நிறைய பேருக்கு தெரியாது, போலிங் பார்த்த ஆக்ஷன் பார்த்தா தெரியாது, 145 போடுவாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா அவரு பிக்சருக்கு வரல. அப்படிங்கும் போது தைரியமான ஒரு காம்பினேஷன் அவங்க என்ன பண்ணாங்க, I'm going to play aggressive brand of cricket with a bat. என்னன்னாலும் சரி, நான் இன்னொன்னு சொல்றேன், அந்த ஷாய் ஹோப் வந்து ஒரு குவாலிட்டி கிரிக்கெட்டரு, டிசைர் வேஸ்ல அவுட் ஆறாரு. I expect him to come there and score a big knock of 60-70 tomorrow. நீ ஒருவேளை இந்த மாதிரி ஹைப் கொடுக்காம இருந்தானா அவங்க எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. அதுதான் நீயே சொல்றிய, பிசார் பாவையா அவர் ரன் அவுட்ல சும்மா அவர் வந்து நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல சும்மா நின்று இருந்தாரு, அவரை ரன் அவுட் ஆக்கி விட்டாங்க. அது மாதிரிதான் அவுட் ஆயிட்டு இருக்காரு. Lifeல when you talk in public media platform, always talk good about people. I'm always in that. இப்ப எப்ப வந்துட்டு ஒரு இதை கிரிட்டிசைஸ் பண்ணணுமோ அப்ப நான் கரெக்டா கிரிட்டிசைஸ் பண்ணுவேன். பட் யூ ஹேவ் டு டே சம்திங் குட் அபவுட் இட். இது வந்து மோட்டிவேஷன் ஸ்டோரினா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல்ல டிசி தான். because I'm repeating it again and again. அந்த காம்பினேஷனையும் ஒரு ஸ்ட்ராங்கா பயப்படுற மாதிரி காட்ட முடியும் அப்படின்னு இந்த மேனேஜ்மெண்ட் வந்திருக்காங்கன்னா put your hand up and say well done. இன்னொன்னு வந்துட்டு இப்போ எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆர்சிபி நீட் ஃபேவர்ஸ் ஃப்ரம் அதர் டீம். எந்த ஃபேவரும் ஆர்சிபிக்கு எங்கேயும் தேவையே இல்லை. If they beat DC is out of the tournament. GT அவங்களோட நெட் ரன் ரேட்ல அவங்க அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். CSK இந்த மேட்ச் ஜெயிச்சாலும் 14 பாயிண்ட் வருவாங்க. RCB beat CSK, then the net run rate will come into the picture. They can still get through. RCB doesn't need any favors from any team whatsoever. தலைவர் ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி உன் முடிவு உன் கையில் அப்படின்றதுனால இப்ப நான் ஏன் அதை சொல்றேன்னா, எல்லாரும் சொல்றாங்க லாஸ்ட் மேட்ச் பார்த்திருப்பீங்க, செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்த 100 அஹமத் போடும்போது பால் அப்படியே லைட்டா நின்னுது. நீங்க சும்மா திருப்பி வந்து டாஸ் வின் பண்ணி நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் போலிங் போடுறேன் மேட்ச் ஜெயிச்சிரும் அதை நினைக்காதீங்க. I always have a feeling the team which is winning the toss tomorrow, DC and RCB, rely heavily on that power hitting top 5, has to bat first. If we get 200, if I have Akshar Patel, if I have Kuldeep Yadav in my lineup, I have, like Adi said, Khalil Ahmed who's firing, Ishant Sharma can damage you, Rafiq Salam is bowling brilliantly, and the Chinnappa is showing a lot of the backup and slow delivery la பியூட்டிஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து இவ்வளவு பூட்ஸ் இருக்கு. முகேஷ் குமார் கேன் ரியலி கம் அண்ட் டர்ன் தி மேட்ச் ரைட் அரவுண்ட் இந்த டெத் ஓவர்ஸ் போது இஃப் ஐ எம் இன் தி டிசி திங்க் டேங்க் ஐ வில் பேட் ஃபர்ஸ்ட். ஐ வில் நாட் கோ ஃபார் 250. ஐ வில் ட்ரை அண்ட் see where I can get closer to 200. நீங்க போன தடவை பாத்தீங்க ஆர்சிபி எப்படின்னா they totally rely on top 3. இப்ப இதே வந்து நான் ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன், இந்த இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் எல்லாம் கிரிக்கெட்ல கிடையாது. Punjab Kings, had they taken their opportunities given by Virat Kohli and Rajat Patidar early on, please tell me what would be the outcome of the game. I am a RCB supporter. I'm happy RCB won. Had they taken their catches which they offered, Kohli 2 chance கொடுத்தாரு, Patidar 2 chance கொடுத்தாரு, that batting lineup would have fallen apart. இன்னொன்னு நான் சொல்றேன், as much as myself and Cow both are telling they should not waste a foreign star, they should bring Glenn Maxwell. ஏன்னா Glenn Maxwell ஏமாத்தி 3 ஓவர்ல 28 போட முடியும். லாக்கி ஃபெர்குசன் பண்றத அவரால பண்ண முடியும். அத அவங்க பண்ண மாட்டாங்க. லாக்கி தான் ஆடுவாரு.
அததான் சொல்றேன், லாக்கி தான் ஆடுவாரு. சோ இப்ப நீங்க இஃப் யூ கெட் ஆர்சிபி டு 30 for 2, நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, சூப்பர்பா ஆதி ஒரு பாயிண்ட் சொன்னாரு, ஏயா எல்லாருமே 130 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாங்க, கோலியை மட்டும் ஆடினா மட்டும் நீங்க சொல்றீங்களே, உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியான்ற மாதிரி. கோலி 15 ஓவர் ஆடலைன்னா அந்த டீம் எப்படி வந்து உடஞ்சி சின்ன பின்னமா ஆகுதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த பாக்கெட் சைஸ் டே நம்ம வந்து எல்லா மேட்சும் ஆடணும். தினேஷ் கார்த்திக் அவரும் மனுஷன் தான். இப்ப டிசி எப்படி போகணும்னா, they should formulate the strategy to see they go all out to get Kohli out early on. That should be their approach thing. Faf du Plessis பாத்தீங்கன்னா எல்லா பாலையும் அடிக்கிறாரு, can come through or he can get out. அதுக்கப்புறம் நீங்க கிரீன் எல்லாம் ஓகே, பட் கிரீன் ரிலேபிள் ஐ டோன்ட் நோ. பட்டிதாரும் பாத்தீங்கன்னா பயங்கரமா 3 ஷாட் ஆடுறாரு ஒரு பாலுக்கு, என்ன வேணாலும் ஆகும் போது என்ன பொறுத்த வரைக்கும் ஐ எம் சிட்டிங் வித் டிசி திங் தேங்க் இஃப் ஐ வின் த டாஸ் ஐ கோ டு பேட் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க வந்து டாஸை வின் பண்ணாங்கன்னா தேர் கோயிங் டு போல் ஃபர்ஸ்ட். பெருசா டியூலாம் பெங்களூர்ல மத்த வென்யூவை கம்பேர் பண்ணும்போது வரலங்கும் போது இட் பி a massive advantage batting first, particularly when you have 2 quality spinners whom I put the best in the tournament. ஓகே, ஸோ கவ் ஐம் கமிங் டு யூ வித் திஸ் திங். அதாவது ஒரு பக்கம் வந்து ஸ்டார் ஸ்டட்டட் ஆர்சிபி லைனப் அப்படியே ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் லாட் ஆஃப் ஹார்ட் அண்ட் லாட் ஆஃப் கரேஜ் காமிச்சிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ். பட் ஸ்டார்ஸ்லாம் யாருமே அந்த அளவுக்கு இல்லை. ஆப்வியஸ்லி இருக்காங்க, நேம்ஸ் இருக்காங்க, பட் ஆப்வியஸ்லி கம்பேர்ட் டு ஆர்சிபி கிடையாது. ஸோ இந்த மேட்ச்ல ஹூஸ் யோர் குதிரை? I would go with RCB. I understand DC யோட bowling is very very strong, but I feel எந்த அளவுக்கு கலீல் and குல்தீப் and அக்சர் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ, இந்த சைட் பட்டிடார் வந்துட்டு சூப்பரா ஸ்பின்னர்ஸ் ஆடுறாரு. ஸோ he is going to be a key in taking down this spin attack. And if someone like Virat Kohli or Will Jacks or Faf du Plessis can give that stability, obviously Faf and Will Jacks stability கொடுக்க போறதுல, விராட் கொடுக்க போறாரு. பட் பட்டிடார் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்துச்சுன்னா ஐ எம் எக்ஸ்பெக்டிங் டிசி ஆல்சோ டு கோ பிக் இன் தேர் bowling டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த விதத்தில் ஐ எம் பேக்கிங் ஆர்சிபி. வெரி வெரி Just point there, Cow, நீ பட்டிதார பத்தி ஒரு ஹை இது சொல்லிருக்க. ஐ அம் ஜஸ்ட் கோயிங் டு த்ரோ சம் கூகுளிஸ் அட் யூ. ஐ லைக் இந்த வருஷம் பட்டிதார் வந்து 268 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஐபிஎல்ல. out of which 127 runs have come exclusively against leg spinners and at 48 balls. ஒரே ஒரு தடவை தான் அவுட் ஆயிருக்கான், அதுவும் எங்கேயோ 6 அடிக்க வேண்டிய பால்ல எங்கேயோ டீப் மிட் விக்கெட்ல கேட்ச். பட் when there has been a left arm seamer against Patidar, 26 runs of 22 balls and 4 dismissals. Don't forget that. ஆர்சிபி இன்னும் predict பண்ணா டிசியோட ஸ்கவுட் ஹெட் இப்படி அட்டாக் பண்றாரு. வரும் கண்டிப்பா அட்டாக் வரும். எனக்கு தெரிஞ்ச சின்ன சுவாமில anyone can go big. So I feel RCB are riding a wave and அவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் இப்போ அந்த ஃபார்முலாவை புடிச்சிட்டாங்க. only expect like லாக்கிக்கு பதிலா மேக்ஸ்வெல் ஆடினா நல்லா இருக்கும், அது பண்ண மாட்டாங்க. even if they don't do that I think they are going to be good. சரி, ரைடிங் அ வேவா இல்லாட்டி டெல்லி கேபிட்டல்ஸோட கரேஜா? பிராஸ் உங்ககிட்ட வரேன். So now I've been backing RCB right from game 9. I will put my money on Delhi Capitals. If they bat first, their chances will be more. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு அவங்க எப்படின்னா ஒரே ஃப்ரேசர் மேக்கருக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் இஸ் வெரி கீ டு அன்செட்டில் அ பேட்ஸ்மேன் லைக் மெக்கருக்கு. நீங்க வந்துட்டு லென்த்ல தப்பு பண்ணீங்க, பர்டிகுலர் த பேட்டிங் ஃபர்ஸ்ட் அவங்க ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டில் ஐ ஹேவ் எ ஃபீலிங், ஐ டோன்ட் நோ ஒருவேளை அவங்க டிராப் பண்ணுவாங்களோ ஷை ஹோப்பான்னு எனக்கு தெரியல. ஐ பிளே ஷை ஹோப் இஸ் கோயிங் டு பிளே எ வைட்டல் ரோல் தேர். செட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அந்த ரிஷப் பண்ணிட்டு பழைய பன்னீர் செல்வனா நம்பர் 5ல வரணும். கன்சிடரிங் தட் த போலிங் வந்து ரொம்ப இவ்வளோ தூரம் டிஃபரன்ஸ் இருக்கு. both the team has got raw power with the batting அப்படிங்கும் போது, bowling அப்படிங்கும் போது, let's be honest, as much as I'm an RCB supporter, we are here to give true analysis. அப்படிங்கும் போது I feel DC will go with an edge. இப்ப நீங்க ப்ரெடிக்ஷன் கேட்பீங்க, 2 மேட்சுக்கு ப்ரெடிக்ஷன் கேட்பீங்க. மை ப்ரெடிக்ஷன் இஸ் DC will bat first, DC will score more than 200 and DC will defend. Chennai will bowl first, Chennai will restrict Rajasthan Royals less than 190 and chase it down with 5 balls to spare. 5 balls to spare அப்படின்ட்டு தெளிவா சொல்றாரு. பாப்போம். ஓகே ஃபைன், நீ ரெண்டுத்தையும் கொடுத்துட்ட. ஃபைன். ஆதி, கமிங் டு யூ. நீ ஆப்வியஸ்லி டிசி தான் நீ சப்போர்ட் பண்ணுவோம், அந்த கேம் நான் கேட்கல. பட் சிஎஸ்கே ஆர்ஆர் கேம் யாரு? I'll put my money on Rajasthan. ராஜஸ்தான். கவ்?
வந்து to beat Chennai at home and confirm a top 2 spot and put CSK in a lot of pressure. ஸோ அப்போ டிசி அப்போ வந்து லாஸ்ட் கேம் வந்து ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே கேம் தான் ஷூட் அவுட் கேமா இருக்கும். ஓகே, அப்படி நீ சொல்ற. காவ் உன்னோட நானும் ஆர்ஆர் தான். நானும் ஆர்ஆர். ஐ திங்க் அஸ்வின் ஹஸ் கம் இன் டு ஃபார்ம் அட் த ரைட் டைம் அண்ட் செஹல் இஸ் கோயிங் டு லவ். ஐ அண்டர்ஸ்டாண்ட் செஹல் வந்து லாஸ்ட் 5 கேம்ஸ்ல எக்ஸ்பென்சிவா இருக்காரு. பட் அந்த 5 கேம்ல 3 கேம் வந்துட்டு நம்ம கொல்கட்டா இந்த வென்யூஸ்ல ஆடி இருக்காரு, ஹை ஸ்கோரிங் வென்யூஸ்ல ஆடி இருக்காரு. He is going to cherish playing in Chennai and him and Ashwin partnership is going to rip the Chennai batting attack apart. Shivam Dube holds the key. Our adiklana, I don't see Chennai winning, so I'm predicting on an RR victory. நானும் ஆர்ஆர். ஐம் டெல்லிங் ஆர்ஆர் இஸ் கோயிங் டு வின். என்னோட ப்ரெடிக்ஷன். அண்ட் டிசி இஸ் கோயிங் டு வின் த செகண்ட் கேம். ஃபார் பெட்டர் பேலன்ஸ் இன் டர்ம்ஸ் அண்ட் bowling ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு கிரவுண்ட்ல சின்னசுவாமியில போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். விச் ஐ திங்க் ஃபயர் பவர் இருக்கு ஆர்சிபி பக்கம். பட் ஐ ஆல்சோ பிலீவ் மோர் தென் ஃபயர் பவர் யூ நீட் த கரேஜ் டு டர்ன் அவுட் அண்ட் பிளே இன் தட் ஸ்டேடியம் விச் ஐ ஃபீல் டெல்லி ஹேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். சம் ஃபயர் ஐ சீ இன் தம். அந்த ஒரு கேப்டன், அவரு அந்த கேப்டன்சி கேப்டன் ரிஷப் பண்ட் சூப்பரா லீட் பண்றாரு. ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் ஸ்ப்ரெடிங் த்ரூ அவுட் த டீம். ஸோ ஐ ஜஸ்ட் ஃபீல் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே டார்க் ஹார்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் வில் பி மை ப்ரெடிக்ஷன். ஸோ வில் ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. எனிவேஸ், ஸோ அதோட இந்த ஒரு லாங் அண்ட் டீடைல் டிஸ்கஷன் முடிவுக்கு வருது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் கைஸ். ஆதி, கவ் அண்ட் பி டாக், ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் யுவர் டைம். மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சூப்பர் சாட்டர்டே ஒரு டீம் வெளியே போக போகுது, அது கன்ஃபார்ம்டு. அது ஆர்சிபியா இல்லாட்டி டிசியா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். கரெக்ட் தானே நான் சொல்றது? பெர்ஃபெக்ட். இல்லையா? RCB 14ல போலாம்னா டிசியும் 14ல போலாம். இல்ல முடியாது. ஏன்னா சிஎஸ்கே தோத்து, டிசி தோத்து, ஆர்சிபி தோத்து, டிசி நெக்ஸ்ட் கேம் வின் பண்ணா எல்லா டீமும் 14ல இருக்கும். அப்போ இது கிடையாது, எந்த டீமும் அவுட் கிடையாது. டிசி வின் பண்ணா RCB அவுட். ஏன் அப்படிதான் இருக்கு நெட் ரன் ரேட்னாலயோ? டிசி வின் பண்ணா RCB அட் பெஸ்ட் 12 பாயிண்ட் தான் போக முடியும். இப்போ அவங்க 8. ஓ, ஆர்சிபி. ஓகே ஓகே. டிசி 10ல இருக்காங்க. சோ Correct, டிசி correct. 10ல இருக்காங்க. 12ல இருக்கும் பிளஸ் டிசி Correct. 12ல இருக்காங்க. சாரி 12ல இருக்காங்க. அதனால வந்துட்டு ஆர்சிபிக்கு ஜெயிச்சே ஆகணும். என்னோட எட்ஜி நான் கொடுத்துட்டேன். ஆனஸ்டா லெட் அஸ் see. ஓகே ஃபைன். சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு ஐபிஎல். ஓகேயா, அதோட இந்த வீடியோ சுவாரஸ்யமா முடிச்சுக்கலாம். ரிவ்யூல உங்களை எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அன்னைக்கு மேட்ச் யார் பக்கம், யாரோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டா யாருக்கு போக போகுது அப்படின்ட்டு பார்த்துடலாம். தேங்க்ஸ் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. I'll see you guys in my next one. Until then, this is Yomi signing off the field. See you. Bye bye.